உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஜீவசமாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போதான் சமீப காலங்களாக இணையங்களிலும் சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அவ்வாறு முறையாக ஜீவசமாதி அடைந்தவர்கள் எத்தனை நாட்கள் கழித்து அந்த உடலை எடுத்து பார்த்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூரான ஆயுதத்தை வைத்து சிறு காயப்படுத்தினால் கூட அதில் ரத்தம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தெரிய தொடங்கியிருக்கு. ஆனால் இது திருமூலர் காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதினா என்ன அப்படிங்கிறத பற்றி அது எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சமாதி விதியாகவே திருமூலர் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். எனவே இது தமிழருடைய மிக முக்கியமான மெய்யியலின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி நிலை. ஜீவசமாதிகள் பற்றின பல காணொலிகள் இப்போ வெளிவரதை பார்க்குறோம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒருவர் முறையான ஓகப்பயிற்சியின் மூலமாக இந்த உடலில் உயிர் உள்ளேயே இருக்குமாறு தங்க வைத்துவிட்டு உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்திவிட்டு ஆன்மாவாகிய தான் மட்டும் வெளியேறுவது அப்படிங்கிறத ஜீவசமாதியை பற்றின சுருக்கமான விளக்கம். அது இப்படி பதமான அந்த உடலை முறையாக அடக்கம் செய்வது அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா சமாதி செய்தல் அப்படின்னு பெயர். அது என்னவெல்லாம் முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் பெருமான் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பல இடங்களில் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரியில் மட்டுமே புதுச்சேரி பகுதியில் மட்டுமே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஜீவசமாதிகள் இருக்குது வெளியே தெரிந்தது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ஜீவசமாதிகள் இருக்கிறத பார்க்குறோம். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத திருமூலர் பெருமான் அழகாக சொல்கிறாங்க. ஆற்றினுடைய நடுப்பகுதி, அதே போல் மலையோரத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா அழகான சோலை வனத்தில், அதே போல் அந்த சித்தர் அல்லது அந்த யோகி வாழ்ந்த அவருடைய வீட்டில், இப்படின்னு சில முக்கியமான இடங்கள்லாம் நம்ம குறிப்பிட்றதை பார்க்குறோம். இவ்வாறு ஐக்கியமான அந்த ஜீவசமாதிகளுக்கு அந்த ஜீவசமாதி பெற்ற அந்த அருளாளர்களினுடைய அந்த சமாதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா அரச மரம் நட்டு வைக்கப்படும் அல்லது சிவலிங்கம் வைக்கப்படும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். எனவே இப்போ நீங்கள் இந்த கூற்றை நீங்கள் மிகச்சரியாக இப்பொழுது ஜீவசமாதிகள் பற்றி தரவுகள், அதுவும் காணொலிகளே பல இடங்களில் வெளிவந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகரை சிவானந்தர் அவருடைய சீடரையே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சாமையா என்பவரை முறையாக சமாதி வைத்தது பற்றின தகவல்கள் எல்லாம் காணொலிகளில் இருக்குது. அப்போ திருமூலர் பெருமானார் சொன்னதும் அதே போல் இந்த ஜீவசமாதிகள் பற்றி தற்பொழுது வரக்கூடிய இந்த காணொலிகளும், இதற்கு முன்பாக காணொலி நமக்கு பார்க்கல. ஏன்னா நீங்கள் பொதுவாக ஜீவசமாதியை அடக்கம் செய்ததுக்கு பிறகு அதை தோண்ட மாட்டாங்க. அதன் மீது சிவலிங்கம் அல்லது அரசமரம் வைத்து அதை முறையாக கோவிலாகவே மாற்றி பூஜை செய்யப்படுவது வழக்கம். எனவே அதை திறக்க மாட்டாங்க. அவ்வாறு ஒருவேளை எங்காவது திறந்தால் கூட அது வெளியில் யாருக்கும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ சில காணொலிகளே வெளியே வரதுனால நமக்கு உறுதியாக நமக்கு தெரிகிறது என்ன, திருமூலர் பெருமான் சொன்ன அதே போல எந்தெந்த இடங்களெல்லாம் இது போன்ற சிவலிங்கம் கொண்ட கோவிலோ அல்லது அரசமரம் கொண்ட கோவிலோ இருக்கிறதோ அதற்கு கீழே ஒருவர் சமாதி ஆகியிருக்கிறார் என்று பொருள் என்பது நமக்கு தெரியுது. எனவே ஜீவசமாதி அதன் மீது கட்டப்பட்ட, அதன் மீது சிவலிங்கம் வைக்கப்பட்டு கட்டப்பட்ட கோவில்கள் தான் பெருங்கோவில்களாக பின்னால் உருவெடுத்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உண்மையும் தெரியுது. இப்போ இந்த ஓகக்கலையில் உடம்பை இப்படி பக்குவப்படுத்த முடியும், பதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் முதல் கட்டம். வள்ளல் பெருமானார் இதுக்கு அடுத்த நிலையை அடைஞ்சாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒளி உடல் அடைவது அப்படிங்கிறதுக்கு அது பெயர். அது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த உடலை பக்குவப்படுத்தக்கூடிய, பதப்படுத்தக்கூடிய இந்த ஓக முறைகள், இந்த ஓக முறைகளை செய்தவர்களுக்கு பெயர் தான் ஓகி. இந்த ஓ என்கிற சொல் ஓகம் என்கிற சொல் தமிழ் சொல் அப்படிங்கிறதுனால வடமொழியில் போகும்போது யோவாக மாறி இந்த உலகம் முழுவதும் யோகா அப்படின்னு தான் தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஓக ஆசனங்கள் செய்யக்கூடியது, உடல் பயிற்சி செய்யக்கூடியது தான் யோகம்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, அது உடல் பயிற்சி மட்டும்தான். அதன் பிறகு மூச்சு பயிற்சி அதில் இருக்கும். அதன் பிறகு உயிர் பயிற்சி என்று ஒன்று கொடுக்கப்படும். எனவே அந்த உயிர் பயிற்சி என்பது தான் பார்த்திங்கன்னா முறையாக செய்யும்போது தான் இந்த உடலை இது போன்ற அளவில் பக்குவப்படுத்த முடியும், பதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திற்கு காண்பித்து கொண்டிருக்கக்கூடியதாக பார்த்திங்கன்னா தற்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓகக்கலைகள். ஒருபுறம் இப்படி இந்த உடலை நீங்கள் பதப்படுத்தி வைத்து செல்ல முடியும் என்பதை ஒரு தரப்பு ஓகிகள் இந்த உலகத்திற்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவ்வாறு நீங்கள் பதப்படுத்தினாலும் கூட அதிலும் உங்களுக்கு பிறவி இருக்குதுப்பா. எனவே பிறவியில்லா பெருநிலை பெற வேண்டுமே ஆனால் மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும். அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது சுத்த சமரச சன்மார்க்க
அந்த மார்க்கம் தான் அப்படின்னு வள்ளல் பெருமானார் அறிவுறுத்துகிறாங்க. ஆக இதெல்லாம் படிநிலைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வள்ளல் பெருமானாரோட படிநிலை தான் மிக உயரிய படிநிலை. ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒருத்தர் பிஏ அது பிகாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்தது எம்ஏ எம்காம் போவாங்க. இப்போ எம்ஃபில்லாம் கிடையாதுன்னா நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி போகலாம். இப்படி இருக்கும் இல்லைங்களா? இதுபோல் வந்து வள்ளல் பெருமானார் வந்து அதுதான் உயர்வான பாடம் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போது இந்த கிரியா யோகம் என்கிற இந்த கலையை வந்து பார்த்திங்கன்னா பாபாஜி நாகராஜ் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு புத்துயிராக்கம் செய்து அளிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிசங்கரருக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கபீர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு லாகிரி மகசையா அவர்களுக்கு கொடுத்து தான் லாகிரி மகசையா அவர்கள் வந்து யுக்தேஸ்வரகிரிக்கு இந்த பயிற்சி அளித்து யுக்தேஸ்வரகிரி வந்து பரமஹம்ச யோகானந்தா என்கிற ஒரு இளைஞருக்கு அளித்து 1920 ஆண்டு அந்த பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளி உலகத்திற்கு சென்று அதை மேலை நாடுகளுக்கு சென்று பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை 1920 ஆண்டு அவர் வந்து அமெரிக்கா போகிறார். இப்படி அவர் போகும்போது இந்த முறையான கிரியா யோக பயிற்சிகளையும் கலைகளையெல்லாம் அவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி செய்து கற்றுக்கொண்டு அதை வந்து ஒரு முறையாக ஒரு நிறுவனமாகவே அதை வந்து உருவாக்கி கொண்டு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்கிற பெயரில் SRF என்கிற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அமெரிக்காவில் போயிட்டு வந்து அதனுடைய பணியை தொடங்குறாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் 1,00,000 பேருக்கு வந்து மேலை நாட்டினருக்கு வெள்ளைக்காரர்களுக்கு மேற்கத்திய நாட்டினருக்கு வந்து அந்த கிரியா யோக பயிற்சிகளை அளிக்கிறார். 1920 ஆண்டு சென்ற பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1952 ஆண்டு வரை அமெரிக்காவில் தான் தங்கியிருந்து அமெரிக்கா மட்டுமல்லாமல் அமெரிக்காவை மையமாக வைத்து எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட 100 மையங்களை வந்து அமைக்கிறாரு. பல லட்சம் பேருக்கு வந்து இந்த தகவல்கள் எல்லாம் இந்த உரைகள் எல்லாம் சென்று சேர்கின்றன. அவர் எழுதிய ஆட்டோபயோகிராஃப் ஆஃப் யோகி என்கிற யோகியின் சுயசரிதை என்கிற நூல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் அதிகமாக விற்கப்பட்ட முதல் 100 புத்தகங்களில் ஆன்மீக புத்தகங்களில் அந்த புத்தகம் ஒன்று என்று பெயர் வாங்கியிருக்கு. அது அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 40 லட்சம் பிரதிகள் விற்பனை ஆனது அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து உலக அளவில் அதிக நாட்கள் வந்து மேலை நாடுகளில் தங்கியிருந்து இந்த ஓகக்கலையை பரப்பிய முதல் குரு அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா பரமஹம்ச யோகானந்தா தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயிற்சிகள் கொடுத்ததோடு மட்டுமே இல்லாமல் 1952 ஆண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பல தருணங்களில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ ஹிண்ட் கொடுக்குறாரு, நான் புறப்பட போகிறேன் அப்படிங்கிறத, இந்த உடலை விடப்போகிறேன் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான தூதர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் வந்து உரையாற்றாரு. அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசி மிக முக்கியமான ஒரு உரையை பேசி முடித்த பின் அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாரு. மருத்துவமனை கொண்டு செல்கிறாங்க. அவர் வந்து உடலை விட்டு சென்றதாக அறிவிக்கப்படுகிறது. அவரது உடல் வந்து எம்பாமிங் செய்யப்படுகிறது. ஆங்கிலத்தில் எம்பாமிங் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடலை வந்து பொது இடத்தில் பார்வைக்காக வைக்கப்படும் பொழுது அது உடலுக்குள் வந்து உள்ளிருக்கக்கூடிய நீர்த்தன்மையை எடுத்துவிட்டு ஒரு ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். ஒரு நீர்மமான ஒரு பொருள் வந்து உடல் முழுவதுமே அவங்க வந்து உள்ளே பாஸ் பண்ணி வைப்பாங்க. அதில் என்ன காரணம்னா கிருமிகள் வெளியே சென்று விடக்கூடாது என்பதற்காக வைக்கப்படக்கூடிய ஒரு மிக தற்காலிகமான ஒரு அமைப்பு. இப்போ உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என்னமோ சொன்னீங்க யோகின்னு சொன்னீங்க, அது உடம்பு எம்பாமிங் தானே பண்ணாங்க. அப்போ எம்பாமிங் பண்ணால் எப்படி வந்து நீங்கள் வந்து உடம்பு கெடும், எனவே அதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பரமஹம்ச யோகானந்தர் உடம்பெல்லாம் கெடலை அப்படின்னு நிறைய கேள்வி சொல்லக்கூடியவங்க இன்று கூட நம்ம வந்து பார்த்தா இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பாமிங் எதற்கு செய்யப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு மாற்றுவரியினுடைய அறிக்கை, அதாவது வந்து மருத்துவருடைய அறிக்கை, அதில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்க போகிறேன். இந்த எம்பாமிங் பண்ணிட்டா உடம்பு கிடவே கிடாது அப்படின்னு இந்த கேலியாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு முன்குறிப்பாகவே நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்பாமிங் இஸ் மென்ட் டு டெம்பரரிலி ப்ரிசர்வ் த பாடி ஆஃப் அ டிசீஸ்டு பர்சன். அப்போ எம்பாமிங் அப்படிங்கிறது ஒரு இறந்து போன உடலை வந்து தற்காலிகமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் எம்பாமிங் இஸ் பெர்ஃபார்ம்ட், the type of burial or endowment and the material used such as wood or metal coffin and walls
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்தது, நீங்கள் எம்பாமிங் பண்ணாலும் பண்ணாட்டாலும் கூட நீங்கள் வந்து ஒரு மரத்தாலேயோ அல்லது மெட்டலாலேயோ அதை வந்து சவப்பெட்டி என்ன பொருளால் நீங்கள் சவப்பெட்டி செய்கிறீங்களோ அந்த சவப்பெட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு உடலை வைத்து விட்டீர்கள் என்றால் the body of the deceased will under most circumstances eventually decompose. நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உடம்பு வந்து இயல்பாகவே அது டீகம்போஸ் ஆக தொடங்கிடும், அழுக தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எம்பாமிங் பண்ணிட்டா மட்டுமே உடம்பு வந்து கெடவே கெடாது அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான பிழையான ஒரு கருத்து அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் வந்து அந்த உடலை விட்டு அவர் வெளியே சென்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மக்கள் பார்வைக்காக இவ்வாறு வந்து எம்பாமிங் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இப்படி எம்பாமிங் செய்து வைக்கப்பட்ட அந்த உடம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடம்பில் எந்த விதமான கெடுதலும் ஏற்படவில்லை, எந்த விதமான துர்நாற்றமும் வீசவில்லை என்கிற மிக அரிய ஒரு தகவலோடு முழு விவரங்களையும் உள்ளடக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாச்சுவரி அப்படின்னு அதாவது பிண அறைன்னு நீங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாலாம் அங்கே இருக்காது. இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக உயரிய இடமா இருக்கும். அந்த இடங்களில் வந்து டாக்டர்ஸ் வந்து முறையாக இருப்பாங்க. அந்த மாச்சுவரியினுடைய டைரக்டர் அந்த இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி டி ரோவே அப்படிங்கிறவர் வந்து ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய டைம்ஸ் இதழ், உங்களுக்கு தெரியும் டைம்ஸ் அப்படிங்கிற இதழ் வந்து எவ்வளவு உலக புகழ்பெற்ற இதழ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்திருக்கு. அதே போல் வந்து லாஸ் ஏஞ்சலஸினுடைய பத்திரிகைகளும் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா அமெரிக்க மருத்துவத்துறை அப்படின்னா வச்சுக்கலாம், மருத்துவத்துறை சேர்ந்த ஒரு மருத்துவர் உலக அளவில் வந்து அனைவருக்கும் தெரியும்படியாக ஒரு ஓகியினுடைய உடல் அவர் அந்த உடலை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத சான்று கொடுத்திருக்கிறார், சான்றிதழ் அளித்திருக்கிறார் அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இது நம்முடைய ஓகக்கலைக்கு அகத்தியர் போகர் தொடங்கி பாபாஜி வழியாக சென்று உலக அளவில் பரமஹம்ச யோகானந்தார் மூலமாக வெளி உலகத்திற்கு சென்ற இந்த ஓகக்கலையினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையாக உடலை எப்படி இந்த ஓகம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சான்று இந்த அறிக்கை. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். அந்த அறிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க் அசோசியேஷன் கிளென்டேல் 5 கலிஃபோர்னியா அப்படின்னு அதில் இடப்பட்டிருக்கு. மே மாதம் 16ஆம் தேதி 1952 தேதியிட்ட அறிக்கை இது. இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் எல்ஏ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அந்த அமைப்பிற்கு, அதாவது பரமஹம்ச யோகானந்தாவனுடைய அந்த அமைப்புக்கு வந்து இந்த அறிக்கை தரப்படுது. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி விஷுவல் சைன்ஸ் ஆஃப் டீகே இன் த டெட் பாடி ஆஃப் பரமஹம்ச யோகானந்தா ஆஃபர்ஸ் த மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி கேஸ் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். பரமஹம்ச யோகானந்தாவனுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுதலுக்கான எந்த விதமான உடல் கெடுவதற்கோ அழுகுவதற்கோ ஆன எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசாதாரணமான ஒரு அனுபவமாகவும் ஒரு உடலாகவும் அது இருந்தது அப்படின்னு தான் தொடங்குறாங்க. Had the muscle protein and blood stream of the deceased not been comparatively free of bacteria, அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுவதும் வெளியேறாமல் அந்த உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு இருந்தது. இறந்த உடலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது இயல்பாகவே உடனே வெளியே போக போகத்தான் உடம்பு கெடும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கெடுதல் தன்மையை ஏற்படுத்தாமல் அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் மசில் புரோட்டீனும் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாக்டீரியா முழுவதும் வெளியே போகாமல் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Deterioration of the body could have set in as early as 6 hours after life had departed. அந்த பாக்டீரியா என்ன எதுக்காக அது வெளியில் போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு 6 மணி நேரத்தில் அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா கெடுவதற்கான பணியை அழுகுவதற்கான பணியை வந்து தொடங்கிடும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. No physical disintegration was visible in Paramahamsa Yogananda body even 20 days after death. அதாவது 20 நாட்களுக்கு பிறகும் அந்த உடலை விட்டு பரமஹம்ச யோகானந்தா வெளியேறிய 20 நாட்களுக்கு பிறகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபிசிக்கல் டிஸ்இன்டகிரேஷன்,
அதாவது உடல் ரீதியாக எந்த இடத்துலையும் வந்து சிதைவே ஏற்படாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையில் வந்து அந்த மார்ச்சுவரி டைரக்டர் தெரிவிக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, த பாடி வாஸ் அண்டர் டெய்லி அப்சர்வேஷன் அட் த மார்ச்சுவரி ஆஃப் த ஃபாரஸ்ட் லேண்ட் மெமோரியல் பார்க் அசோசியேஷன் ஃப்ரம் March 11, 1952, the day of the last public rites, until March 27, 1952. இந்த மெமோரியல், அந்த லான் மெமோரியல், அந்த ஃபாரஸ்ட் லான் மெமோரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தனுடைய உடல் மார்ச் 11ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு தொடங்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு வரை 20 நாட்கள் அங்கே வந்து வைக்கப்பட்டிருந்தது. அது எங்களுடைய, அதாவது மருத்துவ குழுவினுடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ எனக்கு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறார். when the bronze gasket was sealed by fire, அதாவது வந்து எது வரைக்கும் அப்படின்னா கடைசியாக வந்து அந்த ப்ரோன்ஸ் கேஸ்கட்ன்னு சொல்லக்கூடிய அந்த சவப்பெட்டியினுடைய பித்தளையிலான அந்த மூடி வந்து முழுவதுமாக அது மூடி சீல் வைக்கப்படும் வரையிலும் எங்களுடைய அப்சர்வேஷனில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டியூரிங் திஸ் பீரியட் நோ விசிபிள் டெசிகேஷன் டுக் பிளேஸ் இன் த பாடிலி டிஷ்யூஸ். இந்த 20 நாள் காலகட்டத்தை எங்களுடைய அப்சர்வேஷனில் கண்காணிப்பில் இருந்த காலகட்டத்திலையும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து டெசிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறது, வறட்சித்தன்மை ஆகிறது, இந்த வறட்சித்தன்மையை அடைவது, அதற்கான அந்த உடலுடைய டிஷ்யூக்கள் என்று சொல்லக்கூடிய திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி அடையவில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. This state of perfect preservation of a body is, so far as we know from mortuary annals, an unparalleled one. இப்படிப்பட்ட ஒரு மிகச் சரியாக ஒரு பராமரிக்கப்பட்ட உடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சுவரியினுடைய அனல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்டு கணக்கில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சான்றுகளோடும் வந்து பொருந்தியிராத தனித்துவம் பெற்ற உடலாக இது இருந்தது அப்படின்னு சொல்கிறார். Officials of Forest Land viewed the body of Paramahamsa Yogananda an hour after his death on March 1952. March 7, 1952. அது வந்து ஃபாரஸ்ட் லான் உடைய இந்த மார்ச்சுவரினுடைய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி மார்ச் மாதம் 1952ஆம் ஆண்டு பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் வந்து இதில் டெத்துன்னு தான் குறிப்பிடுவாங்க, ஏன்னா அது அஃபிஷியல் ரெக்கார்டு. எனவே அவர் அந்த உடலை விட்டதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அதன் பிறகு அந்த பாடி வாஸ் டேக்கன் டு ஹிஸ் ஹோம் ஆன் மவுண்ட் வாஷிங்டன் இன் லாஸ் ஏஞ்சலஸ், வேர் மெனி ஃப்ரெண்ட்ஸ் கேதர் டு கேஸ் அட் ஹிம் அட் இஸ் ஃபார்ம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு, தங்கியிருந்த வீடு வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்குது. அங்கே கொண்டு போய் அந்த உடம்பை வந்து அவர்கள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த 1 மணி நேரத்திலேயே இந்த மார்ச்சுவரியினுடைய அதிகாரிகள் அந்த உடலை பார்த்துட்டாங்க. அப்பிருந்து 20 நாட்களுக்கு இறுதி வரையில் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை சொல்ல வர்றார். ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த், embalming is desirable if a dead body is to be exposed for several days to public view. அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு இறந்த உடலை வைக்க வேண்டுமேயானால் எம்பாமிங் செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அவருடைய உடல் ஏன் எம்பாமிங் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். அது அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் தான் நம்ம இதையே செய்ய முடியும். அப்போ அந்த நாட்டு சட்டங்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் பொதுமக்களின் பார்வைக்கு வந்து சராசரியான வேறு தலைவர்கள் உடம்பு வைக்கும் போதெல்லாம் எம்பாமிங் பண்ணி தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அங்கேயும் பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் இப்போ வந்து பரமஹம்ச யோகானந்தா அவருடைய உடலுக்கு வந்து எம்பாமிங் செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. Embalming of the body of Paramahamsa Yogananda took place 24 hours after his demise. இவர் பரமஹம்ச யோகானந்தா அந்த உடலை விட்டதற்கு 24 மணி நேரத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து எம்பாமிங் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர், the enzyme action of the intestines of deceased person causes distension of the tissues in the abdominal region about 6 hours after death. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறந்து போன சராசரியான மனிதனுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதனமோ ஃபேனோ இல்லாத சராசரி ஒரு சின்ன ரூமினுடைய அறையினுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்றாற் போல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வயிறு இருக்கு இல்லைங்களா, வயிற்று பகுதியில் வந்து குடல் பகுதி, குறிப்பாக குடல் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டென்ஷன் ஆஃப் தி டிஷ்யூஸ் இன் த அப்டாமினல் ரீஜன் அபவுட் 6 hours ஆஃப்டர் டெத். அந்த குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே கெட தொடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Such distension did not occur at any time in the case of பரமஹம்ச யோகானந்தா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கெடுதல் வந்து பார்த்திங்கன்னா அழுகக்கூடியது அல்லது சிதையக்கூடியது அப்படிங்கிற அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா அவரது வயிற்று அடி வயிற்றில் உள்ள குடல் பகுதியில் ஏற்படவில்லை. 6 மணி நேரம் கழிச்சும் கூட 6 மணி நேரத்திலேயே அது கெட தொடங்கிருன்னு சொல்கிறாங்க. குடல் பகுதி அது கெடவில்லை. அது குறிப்பாக வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய உடலை பொறுத்த வரையிலும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. When our mortuary received his body for embalming, அது வந்து எப்படின்னா அந்த உடம்பை வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கழித்து தானே எம்பாமிங் பண்ணுறாங்க பரமஹம்ச யோகானந்தரோட உடம்புக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கழித்து இவங்க வந்து அது எம்பாமிங் பண்ண அந்த உடலை வந்து பெற்றதற்கு பிறகு அதை சோதித்த போது தான் அந்த குடல் பகுதியில் கெடுதல் ஏற்படவில்லை அப்படிங்கிறத வியப்பாகவே குறிப்பிடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா, when our mortuary received his body for embalming, it presented no signs of physical deterioration and no putrefaction odor, too very unusual அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த எம்பாமிங்க்கு உடலை வாங்கின காலகட்டத்திலேருந்து வந்து பார்க்கும் பொழுது அந்த உடம்புல வந்து எந்தவித காரணத்தை கொண்டும் ஒரு கெடுதலுக்கான அறிகுறிகளோ அதே போல் உடல் கெட தொடங்கினா என்ன வந்து துர்நாற்றம் வீசுமோ அந்த நாற்றம் கூட அந்த மனம் கூட அதிலேருந்து எழவில்லை அப்படின்னு மிக முக்கியமான சொல்கிறாங்க. இது அன்யூஷுவல் அப்படிங்கிறத பார்க்குறேன். இது ரொம்ப வந்து வழக்கமான உடலிலிருந்து வேறுபடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Absence when a death has occurred 24 hours earlier, அதை வந்து 24 மணி நேரத்திற்கு முன்பாக இறந்த ஒரு உடலில் வந்து அதனுடைய கெட்டு போவதற்கான அறிகுறிக்கான அந்த துர்நாற்றம் கூட வந்து வெளியாகலை அப்படிங்கிறத வியப்பாசு வந்து குறிப்பிடுறாங்க. பரமஹம்ச யோகானந்தா's body was embalmed on the night of March 8th with that quantity of fluid which is customarily used in any body of similar size. பரமஹம்ச யோகானந்தா அவருடைய உடல் என்ன அளவிற்கு இருந்ததோ அதே போல் அந்த உடல் அளவு இருக்கு இல்லைங்களா, அதே போன்ற பிற அளவுள்ள என்ன உடலுக்கு வந்து இந்த எம்பாமிங் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த ஃப்ளூயிட்னு முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நீர்மத்தை வந்து செலுத்துவோமோ அதே அளவு நீர்மத்தை தான் இவருக்கு செலுத்தணும். கூடுதலாவோ குறைச்சலாவோ செலுத்தலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக குறிப்பிடுறாங்க. நோ அன்யூஷுவல் ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன். தெளிவாக சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்று சிறப்பான எந்த சிகிச்சையும் அந்த உடலுக்கு அளிக்கப்படவில்லை. எந்த விதமான கூடுதலாவோ குறைச்சலாவோ எதுவும் செய்யலை. இயல்பாக எப்படி செய்யணுமோ எல்லா உடம்புக்கும் எப்படி செய்யணுமோ அது மாதிரி தான் நாங்கள் எம்பாமிங் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் தட் ஆர் embalmed and exhibited to friends for a period of 2 or 3 weeks, it is a necessity to ensure presentability for a embalmed to apply on the face and hands of the deceased a creamy pore sealing emulsion that temporarily prevents the outward appearance of mold. அது வந்து பொதுவாக இந்த மாதிரி வந்து சில வாரங்களுக்கு வந்து எம்பாமிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முகத்திற்கும் அந்த உடலினுடைய கைக்கும் தடவுவதற்கு ஒரு எமல்ஷன், ஒரு க்ரீம் போன்ற ஒரு பசை போன்று தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பரமஹம்ச யோகானந்தாஸ் கேஸ் ஹவவர் நோ எமல்ஷன்ஸ் வேர் யூஸ்ட். ஆனால் இந்த பரமஹம்ச யோகானந்தாருடைய இந்த உடலை பொறுத்தவரையும் அப்படிப்பட்ட எந்த க்ரீமும் பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது அறிக்கையில் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. They were superfluous in as much as his tissues underwent no visible transformation. கண்களுக்கு தட்டுப்படக்கூடிய அளவில் அவருடைய உடல் சதை திசுக்களில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் நடைபெறவில்லை. After embalming on the night of March 8th, the body of Paramahansa Yogananda was returned to the Self-Realization Fellowship headquarters on Mount Washington. 7ஆம் தேதி அவர் வந்து உடலை விடுறாரு. 8ஆம் தேதி 24 மணி நேரம் கழித்து எம்பாமிங் பண்ணப்படுது. எம்பாமிங் பண்ணப்பட்டுட்டு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை அலுவலகத்திற்கு அந்த உடல் அனுப்பப்படுது. இதுக்குன்னா பொதுமக்கள் பார்வைக்காக அதனுடைய இறுதி சடங்கெல்லாம் செய்கிறதுக்காக. At the final public rites there on the afternoon of March 11th, the glass sealer lid of the bronze coffin was fastened securely and was not again removed. 8ஆம் தேதி எம்பாமிங் பண்ணதுக்கு பிறகு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்புக்கான அந்த பரமஹம்ச யோகானந்தனுடைய அந்த அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அவருடைய இறுதிச் சடங்குக்காக மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே வச்சுருக்காங்க. அது வரையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே அதனுடைய மேல் மூடி வந்து திறக்கப்படவில்லை. அதை வந்து மார்ச்சுவரிலேருந்து போனதுக்கு பிறகு வேறு யாரும் அங்கே கை வச்செல்லாம் ஒன்றும் திறந்துடல அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இஸ் பாடி வாஸ் நெவர் டச்ட் அகெயின் பை ஹியூமன் ஹேண்ட்ஸ். அவர் எனவே அப்படி அவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனிதனுடைய கை கூட அவர் மேலே உடம்பில் படாமல் தான் அப்படியே வந்து அந்த மூடியை வந்து திறக்கப்படாமல் தான் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
The body in the gasket was taken about 10 p.m. on March 11th to our mortuary for daily observation. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடலை வந்து அப்படியே கொண்டு வந்து மார்ச்சுவரியில் அந்த ஃபாரஸ்ட் லான் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்ச்சுவரியில் கொண்டு வந்து அடக்கப்படத்தில் கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இவருடைய கண்காணிப்பில் வந்து அதிகாரிகள் கண்காணிப்புக்கு போகுது. The reason for this procedure was the hope of self-realization fellowship officers that two disciples of Paramahansa Yogananda from India might arrive in Los Angeles sometimes in March when they could be brought to the mortuary to view the body. எதுக்காக அப்படி அங்கே வச்சோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து 2 சீடர்கள் வந்து அங்கே வரப்போகிறதாகவும் வந்து அந்த உடலை பார்வையிட வரப்போகிற காரணத்தினால வரப்போகிறாங்க அப்படின்னு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப்பினுடைய அமைப்பு அதிகாரிகள் சொன்ன காரணத்தினால நாங்கள் இவ்வாறு வந்து அப்சர்வேஷனில் வச்சுருந்தோம், வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்றாங்க. In any sealed gasket into which air cannot enter and from which air cannot escape, the internal moisture of the dead body, whether embalmed or unembalmed, soon forms a white mold on the skin unless a protective cream not used in this case is used. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி என்னதான் நீங்கள் எம்பாமிங் பண்ணியிருந்தாலுமே அது கேஸ்கட்டை அதனுடைய சவப்பெட்டினுடைய அந்த கண்ணாடி மூடி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே திறக்காமையே வச்சுருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியிலே போகாத அளவுக்கு தான் அது சீல் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் வெளிக்காற்றுமே உள்ளுக்குள்ளே போக முடியாத மாதிரி தான் அது சீல் வைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளிருக்கிற காற்றும் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று ஏற்படுத்தக்கூடிய ஈரப்பதம் என்ன பண்ணுன்னா அந்த உடல் மீது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையான ஒரு தன்மையை வந்து போர்வை போல தன்மையை உருவாக்கும் வழக்கமாக. ஸோ அதுக்கு தான் அந்த க்ரீமை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பரமஹம்ச யோகானந்தாவில் அந்த க்ரீம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் அவருக்கு அது போன்ற வெள்ளைத்தனமான வெள்ளை போர்வை போன்ற எந்த மாற்றங்களும் அவரது உடலில் நிகழவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The natural characteristics of muscle protein is to break down into amino acids and then into tomain acids. His tissues remained intact. ஸோ பொதுவாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய இயல்பான கேரக்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் டவுன் ஆக தொடங்கி இறந்ததுக்கு பிறகு சில நாட்களில் வந்து மசில்னுடைய தசைகளினுடைய இந்த புரோட்டீன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா புரதம் வந்து உடைய ஆரம்பிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் வந்து அமினோ ஆசிட் மற்றும் டொமைன் ஆசிட்டுங்கிற அமிலம் இருக்கிற காரணத்தினால அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பரமஹம்ச யோகானந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திசுக்கள் வந்து இன்டாக்டாக அப்படியே வந்து வலிமையாக சிதையாமல் இந்த அமினோ மற்றும் டொமைன் ஆசிட் அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. At the time of receiving Paramahamsa Yogananda's body, the mortuary personnel at Forest Lawn expected to observe through the glass lid of the gasket the usual progressive signs of bodily decay. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வச்சுக்கிட்டே அவரோட உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து ஏதாவது மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது அன்றாடம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் லான் அதனுடைய அதிகாரிகள் வந்து மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அஸ்டானிஷ்மெண்ட் இன்க்ரீஸ்ட் as body followed day without bringing any visible change in the body under அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வியப்பையும் கொடுத்தது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து அந்த உடலை கண்காணித்து கொண்டு தான் இருந்தோம். எங்களுடைய தீவிர கண்காணிப்பில் அந்த உடல் இருந்தது. ஆனால் அந்த உடலில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை, அதாவது கெடவில்லை, அழுகவில்லை, அதற்கான எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Paramahamsa Yogananda's body was apparently in a phenomenal state of immutability. பரமஹம்ச யோகானந்தரோட உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையாக அது வந்து கெடாமல் அப்படியே வந்து அதே போல் இருந்தது அந்த உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. On the late morning of March 26th, we observed a very slight, a barely noticeable change. The appearance on the tip of the nose of a brown spot about 1/4 inch in diameter. 26ஆம் தேதி 7ஆம் தேதி அவர் வந்து அந்த உடம்பை விட்டு போகிறாரு. 26ஆம் தேதி மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் மட்டும் ஒரு சின்ன 1 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வந்து ப்ரௌன் கலர் காஃபி கலரில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மட்டும்தான் தென்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அப்படின்னா எவ்வளவு கூர்ந்த அந்த உடலை வந்து இவங்க ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்காணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் மூக்கில் இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தி ஸ்மால்
faint spot indicated that process of desiccation might finally be starting. அதை வந்து இது என்ன எங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா, உடல் வறட்சி அடைவதற்கான அந்த பணியை வந்து ஒரு வழியாக 20ஆம் தேதி கழித்து இப்போ தான் அந்த உடலில் வந்து அது அந்த பனி தொடங்குது உடலில் அப்படிங்கிறத நாங்கள் முடிவுக்கு வந்தோம். நோ விசிபிள் மோல்ட் அப்பியர். ஆனால் அதே வேளையில் இது வந்து உத்து பார்த்தா தெரியாது, ரொம்ப உன்னிப்பாக அது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, உத்து பார்த்து உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நோ விசிபிள் மோல்ட் அப்பியர்ட். ஹவவர் த ஹேண்ட்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ரிமைன்ட் நார்மல் இன் சைஸ், revealing no signs of shriveling or pinching at the fingertips. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வைத்திருந்த இந்த 20 நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கை எப்படி முதலாக இருந்தது அதே போல் அதே அளவில் தான் இருந்தது. உடம்பு பொதுவாக இறந்த கைகள் என்ன ஆகுன்னா சுருங்க தொடங்கிடும். அப்படி இருக்கிற மாதிரி வந்து கைகள் வந்து நாம்பிக்கொள்ளுன்னு சொல்லுங்களா, அந்த மாதிரி வந்துடும். அப்படிலாம் இல்லாமல் அவருடைய கைகளும் விரல்களும் எப்படி வைக்கப்பட்டிருந்ததோ அப்படியே இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக விரல்களெல்லாம் அப்படியே இருந்தது, சுருங்கவும் இல்லை கெடவும் இல்லை அப்படிங்கிறதா இந்த தகவல் சொல்கிறாங்க. The place where desiccation ordinarily seen very early. அது வந்து இந்த மாதிரி உடம்புல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாதாரணமாக இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கை விரல்களில் தான் இந்த டெசிகேஷன் சொல்லக்கூடிய வறட்சி தன்மை வந்து முதலாக தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஏர்லியராகவே எல்லா உடம்புலையும் வந்துடும். பட் 20 நாட்கள் கழித்து கூட பரமஹம்ச யோகானந்தருக்கு அத்தகைய நிலை ஏற்படலை அப்படிங்கிறது, அந்த உடலுக்கு வந்து அத்தகைய நிலை ஏற்படலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The lips, which wore slight smile, continuously retained their firmness. முதலாக அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி கீழே விழுந்ததுக்கு பிறகு அவர் உடலில் வந்து அந்த முகத்தில் அந்த உதட்டோரமாக ஒரு புன்னகை இருந்ததோ அந்த புன்னகை 20 நாட்கள் கழித்தும் அதே உறுதிப்பாட்டோடு இருந்தது. அந்த முகமும் அந்த அவருடைய அந்த உதட்டில் இருந்த புன்னகையும் அப்படின்னு மருத்துவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. No odor of decay emanated from Paramahamsa Yogananda's body at any time. நாங்கள் பார்த்த இந்த 20 நாட்களிலும் கொஞ்சம் கூட எந்த விதமான உடல் கெட்டதற்கான துர்நாற்றம் வெளியே வீசவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Although the gasket was closed by the heavy glass lid, it was not hermetically sealed. அது வந்து என்னதான் நீங்கள் வந்து கேஸ்கட்டை வந்து நம்ம வந்து அதனுடைய சவப்பெட்டியை வந்து மூடி வைத்திருந்தாலும் கூட, எனி odor from the deceased had it been present would have been immediately detected by a person standing near the coffin. பொதுவாக வழக்கமான உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி காற்று உள்ளே போகாது வராது, அது வேறு, அது ஒரு இது இருந்தாலும் கூட இந்த உடல் வந்து அழுக தொடங்கிருச்சு அப்படின்னா அந்த சவப்பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த வாடை வந்து வந்துடும். இது வந்து வழக்கமான உடல்களுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பரமஹம்ச யோகானந்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாடையே அந்த உடலிலிருந்து வீசவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The volatile nature of odors renders it impossible to conceal presence except in rare circumstances that it not here obtain. அதில் என்னதான் நீங்கள் பண்ணாலுமே வந்து இந்த வாடையை வந்து நம்ம மூடி வைக்க முடியாது, அதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அப்படிப்பட்ட வாடையும் இதிலிருந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. As a word had been received that the two disciples from India would not be coming to America until 1953, the officials of the SRF agreed on March 27, 1952 that endowment of Paramahamsa Yogananda's gasket should now take place. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 2 சீடர்கள் இந்தியாவிலேருந்து வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 1953 அடுத்த ஆண்டு வரைக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ வர முடியாத சூழ்நிலை ஏதோ இருந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால, சரி நம்ம அடுத்து நீங்கள் வந்து இதை முறையாக என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த எஸ்ஆர்எஃப்னுடைய அதிகாரிகள் அனுமதி கொடுத்துட்றாங்க. The inner glass of lid was therefore sealed by fire in the lower part of the gasket. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சவப்பெட்டினுடைய மூடியினுடைய வந்து இன்னர் போர்ஷனை வந்து சீல் வச்சிடுறாங்க. The massive bronze cover was then placed on the top and secured with mastic sealer and with bolts. அதன் பிறகு அது மேலே இருக்க முதல்ல உள்ள ஒரு லேயரு மூடி, அதற்கு மேல் இன்னொரு மூடி, அந்த மூடியை வச்சு போல்ட்டெல்லாம் போட்டு சீல் வச்சு டைட் பண்ணிடுறாங்க. This process of sealing by fire was accomplished on March 27th and 28th. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த சீலிங்கை வைக்கக்கூடிய அதை மூடி வந்து முத்திரையிடக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் நடக்குது.
பரமஹம்ச யோகானந்தா தவறிய நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி. The casket was removed on March 28, 1952 to a crypt in the Great Mausoleum in Forestland Memorial Park to remain there until such time as permanent enshrinement of the body can be arranged for by the SRF. ஸோ அதுக்கு ஒரு நிரந்தரமான அந்த இடத்துல வந்து ஒரு கல்லறையோ அந்த ஒரு ஏற்பாடுகளை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த உடம்பை வந்து வெளியில் வந்து வச்சுருக்க அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The physical appearance of Paramahansa Yogananda on March 27th, just before the bronze cover of the casket was put into position, was the same as it had been on March 7th. அது வந்து மார்ச் 7ஆம் தேதி அவர் உடலை விடும் பொழுது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல் தோற்றம் இருந்ததோ அப்படித்தான் 27ஆம் தேதி 20 நாட்கள் கழித்து மார்ச் 27ஆம் தேதியும் அதே போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. He looked on March 27th as fresh and as unravaged by decay as he had looked on the நைட் ஆஃப் ஹிஸ் டெத். மார்ச் 7ஆம் தேதி அவருடைய உடல் எப்படி இருந்துச்சோ அதே போல் எந்த விதமான ஒரு கெடுவது அல்லது அழுகுவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதியதாகவே அவரது உடல் வந்து இருந்தது. On March 27, there was no reason to say that his body had suffered any visible physical disintegration at all. ஸோ இயல்பாகவே மார்ச் 27ஆம் தேதி இதனால் அவருக்கு எந்த விதமான உடம்புல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிதைவுகளோ அல்லது வந்து அழுகுவது அல்லது கெட்டுப்போவது போன்ற எந்த விதமான அறிகுறியும் அதில் இல்லை. On May 11, 1952, during a telephone conversation between officer of forest land. ஸோ இதன் பிறகு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பின்னாடி ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனில் சொல்லப்பட்டது. அதன் மூலம் அதற்கு பிறகு இந்த அறிக்கையை நாங்கள் வந்து முறையாக அந்த அறிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு த ஹாரி டி ரோவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றுவரி இயக்குனர் அந்த அடக்கவிடத்தினுடைய பிணவரையினுடைய இயக்குனரான மருத்துவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்கார். ஸோ உலக வரலாற்றில் இந்தியாவிலிருந்து ஒரு 32 ஆண்டுகள் மேலை நாடான அமெரிக்காவிற்கு சென்று ஓகக்கலையை பரப்பி கொண்டிருந்த பரமஹம்ச யோகானந்தா என்கிற பாபாஜி நாகராஜ் ஐயா அவர்களுடைய சீடர்கள் ஒருவரான அவர் தன் ஓகக்கலையை வந்து முறையாக பயிற்சி செய்து தன்னுடைய உடலை அவ்வாறு கெடாமல் பதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓகத்தில் வந்து மிக உயரிய தன்மைகள் அறிவியலுக்கு இன்றைய மருத்துவ அறிவியலுக்கு எட்டாத மிகப்பெரிய அதனுடைய பேர் அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். அதற்கு கிடைக்கப்பெற்ற சான்றிதழ் தான் இந்த அமெரிக்காவினுடைய அந்த மாற்றுவரி இயக்குனர் அளித்திருக்கக்கூடிய அறிக்கை. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.